அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளி பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 உறவுகளே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களான்னு கேட்டபடி நான் மிக நலம் உற்சாகம். அந்த நலம் உற்சாகத்தை தந்த கடவுளுக்கும் மறவாது நன்றி தன்னை பயந்தபடி இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய சிறப்பான மகிழ்வான நாளாக அமைய வாழ்த்துக்களை விட்டு அது நேரம் இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே மனதார இனிதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லும் வேளை ஞாபகம் இருக்கின்றதா? நான் நினைத்து விட்டேன், போட்டு விட்டேன் மணி பாக்ஸ். ஆகவே நமக்காக தங்களது உயிர்களை தியாகம் செய்த அத்தனை உயிர்களையும் வணங்கியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லும் நேரம் 8:33. முதலில் சிந்தனை நேரம், தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா, ஆகவே பணிசை நேரம், அதனை தொடர்ந்து கேள்வி கணைகள், பன்மொழி கற்போம். தொடர்ந்து என்னைய நிகழ்ச்சிகள் எல்லாமே இடம்பெற்று மாலை நேர நிகழ்ச்சிகள் 5 மணியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளும். ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு டேவிட் அண்ணன் அவர்கள். வணக்கம், பாருங்கள் அண்ணா. சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். ஓகே, நன்றி. ஓகே, நன்றி அம்மா. நேற்றையில் குளிர் முழுக்களும் என்னுடைய தலையில நல்ல தடுமலாக்கி போடுது. அது இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போகணும். அப்ப பரீக்களை நல்லா இருந்தது, மேகமூட்டம். அங்க போனோன்னு பக்கத்துல போற ஆளையே தெரியல, அவ்வளவு குளிர். ஆமாம், இது கிளவுட் வந்து ரங்கிட்டது நேற்றைக்கு. அப்படியே பக்கத்துல போற ஆளையே தெரியல, அவ்வளவும் தலையில. சரி, ஓகே, நாங்கள் தொடருவோம் இயேசுவினுடைய நாமத்தில். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறைவனுக்கே புகழ். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நலம் உற்சாகம். நீங்கள் நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். சிறிது ஒரு ஜலதோஷம் மாதிரி இருக்கின்றது, பரவாயில்லை, இருந்தாலும் தடிமல். ஓகே, சவா. உங்கள் உடலுள்ள ஆன்ம குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து அன்பு நேயர்களுக்கும் பாமுகம் தொலைக்காட்சி அனைத்து படைப்பாளிகளுக்கும் எனது காலை வணக்கம். உங்கள் எல்லோர் நலத்திற்காகவும் இறைவனை வேண்டி நம் ஆண்டவரும் முற்பெருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். இறை பணியில் இதய சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரிலக்கம் 1331, பொதுக்காலம் 32ஆம் வாரம், இன்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை புனித மார்ட்டின் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் எண்ணிலடங்கா நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம். நினைவு கூறும் தெய்வமே நன்றே, நிம்மதி தருபவரே நன்றே. நினைவு கூறும் தெய்வமே நன்றே, நிம்மதி தருபவரே நன்றே. நன்றே இயேசு ராஜா, நன்றே இயேசு ராஜா. நோவாவை நினைவு கூர்ந்ததால் பெருங்காற்று வீசச் செய்தீரே, தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றே, நிம்மதி தருபவரே நன்றே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே, எங்களையும் நினைவு கூர்ந்து எம் சொந்தங்களை இரட்சியுமையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றே, நிம்மதி தருபவரே நன்றே. நன்றே இயேசு ராஜா, நன்றே இயேசு ராஜா. சிந்தனைக்கு வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்களுக்கு மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா.
சிந்தனைக்கு வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 26 37 வரை. அக்காலத்தில் கடவுளின் அரசு எப்பொழுது வரும் என்று பரிசேயர் வினவ, இயேசு மறுமொழியாக, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுமகன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா பெட்டகத்தில் நுழைந்த நாள் வரை மக்கள் உண்டு குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் வந்தனர். பெருவெள்ளம் வந்து அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. உண்டு குடித்தனர், விற்று வாங்கினர், நட்டனர், கட்டினர். லோத்து சோதோமை விட்டு சென்ற நாளில் வானிலிருந்து தீயும் கந்தகமும் பெய்து எல்லோரையும் அழித்தது. மனுமகன் வெளிப்படும் நாளிலும் அவ்வாறே இருக்கும். அந்நாளில் கூரைக்கு மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பொருட்களை எடுப்பதற்கு இறங்க வர வேண்டாம். அப்படியே வயலில் இருப்பவனும் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தன் உயிரை பாதுகாக்க தேடுகிறவன் அதை இழந்து விடுவான், இழப்பவனோ அதை காத்துக் கொள்ளுவான். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அந்த ஒரே இரவில் படுக்கையில் இருவர் இருப்பர், ஒருவன் எடுக்கப்படுவான், மற்றவன் விடப்படுவான். இரு பெண்கள் சேர்ந்து மாவிரப்பர், ஒருத்தி எடுக்கப்படுவாள், மற்றவள் விடப்படுவாள். அதற்கு அவர்கள், எங்கே ஆண்டவரே என்றார்கள். அவரோ, பிணம் எங்கேயோ அங்கேயே கழுகுகள் கூடும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, எங்களுடைய சிறு வயதிலேயே சில விடயங்களை நாங்கள் நேரில் பார்த்ததுண்டு. அதாவது இன்று கந்தகம் இந்த உலகத்திலே இவ்வளவு ஒரு வினைப்பொருள், திறனாற்றும் ஒரு பகுப்பாய்வு பொருளாக இருக்கின்றது. ஆனால் எமது ஊரிலே நாங்கள் நேரில் பார்த்த விடயங்களும் சில உண்டு. ஊரிலே திருவிழாக்கள், அதை தவிர வேறு வேறு களியாட்டங்கள், அப்படி என்று சொல்லி சொன்னால் வான வேடிக்கைகள், அதாவது மேலே சென்று வெடிக்கும் அந்த தற்சமயம் இவர்கள் ஏவுகணைகள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இதே தொழில்நுட்பத்தை பாவித்து அந்த காலத்திலும், அதாவது கெந்தகம், மனோசிலை, வெடியுப்பு போன்ற பொருட்களை சேர்த்து இந்த சக்தி மிகு வெடிப்பொருட்களை தயாரித்தார்கள். ஆகவே அது ஒரு பக்கம் இங்கே நாம் சிந்தனைக்கு எடுத்தாலும், இயேசு சொல்லுகின்ற இந்த நிகழ்வானது வானிலிருந்து தீயும் கந்தகமும் பெய்து எல்லோரையும் அழித்தது என்ற அந்த காலத்திலே நடந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த விடயத்தை நாம் இன்று நினைவு கூற இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. இயேசு வரும்போது என்ன என்ன நடக்கும் என்று சொல்லி இன்றைய நாளிலே அவர் அதை தெளிவாக கொடுக்கின்றார். மனுமகன் வரும் நாளில் என்னென்ன நடக்கும் என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டார். எங்கே ஆண்டவரே என்று கேட்கின்றார்கள். அவரோ, பிணம் எங்கேயோ அங்கேயே கழுகுகள் கூடும். இன்றைய நாள் வாழ்க்கைதான் என்ன? பிணத்திலும் படுமோசமான ஒரு வாழ்க்கையை, பிணம் சாதிக்காத வாழ்க்கைகளை தானே நாம் சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். எரிச்சல், பொறாண்மை, காமகாரம், வஞ்சகம், கபடம், பொருளாசை, பெண்ணாசை, விபச்சாரம், வேசித்தனம் போன்ற தீய நாட்டங்களிலே உழன்று இன்று பிணங்களிலும் பார்க்க படுகவலமான ஒரு முறையில் இந்த மானிட மனுக்குலம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு பதிலடியாகத்தான் இன்று எங்கே பார்த்தாலும் உக்ரைனில் நடக்கக்கூடிய, ரஷ்யாவில் நடக்கக்கூடிய இந்த போர்கள் என்று சொல்லி சொன்னாலும் இன்று அணு ஆயுதம் என்று சொல்லி பயத்தில் உலகம் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே சொல்ல வேண்டியதை இயேசு நற்செய்தியிலே லூக்கா வடிவாக அழகாக இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிட்டார். இறையாட்சி எப்போது வரும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் இயேசு மானுட மகனின் வருகையை பற்றியும் கூறுகிறார். இந்த போதனை சீடர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகும். இன்றைய நற்செய்தியில் மானுட மகனின் வருகையின் போது உலகம் எப்படி இருக்கும் என்பதையும், அந்த நாளில் மக்கள் எப்படி தீர்ப்பிடப்படுவார்கள் என்பதையும் இயேசு கூறுகின்றார். மக்களின் நிலையை பொறுத்தவரை நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் இருந்ததை போல் இருக்கும் என்கின்றார். அதாவது தீமைகள் மலிந்து காணப்படும்,
கடவுள் நம்பிக்கை குறைந்திருக்கும் மக்கள் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்வர். இந்த போதனை இயேசுவின் சீடர்கள் எச்சரிக்கையுடனும் வெளிப்புடனும் செயல்பட வேண்டும் என்பதை காட்டுகின்றது. ஆகவே இந்த எச்சரிக்கை சீடர்களுக்கு மட்டுமா? இல்லை, உனக்கும் எனக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த போதனை இயேசுவின் சீடர்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் செயல்பட வேண்டும் என்று இயேசு காட்டும் இந்த வேளையிலே ஏனைய இறுதி நாட்களில் யார் தேர்ந்தெடுக்கப்படுவார், யார் விடப்படுவார் என்பது தெரியாதென்றும் கூறுகின்றார். உலக போக்கில் வாழ்பவர்கள் விழிப்புடன் இருக்க மாட்டார்கள். தங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் அதற்காக தயாரிக்க வேண்டியது அவசியமாகும். உலக காரியங்களில் மூழ்கி தங்களை காத்துக்கொள்வதாக நினைப்பவர்கள் தங்களை இழந்து விடலாம். எனவே உலகம் இப்படி நினைக்கின்றது, இப்படி செய்கின்றது, நாமும் உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும் என நினைத்து தீமைகளில் வாழ்பவர்களுக்கு ஐயோ கேடு, அந்த நாள் தண்டனை நாளாக இருக்கலாம் என்பதை இயேசு கூறிய இந்த வார்த்தைகளை பின்பற்றி எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருந்து வாழ இயேசு நம்மை அழைக்கின்றார். ஆகவே இன்று நாம் செய்ய வேண்டியது என்ன? பாமுகம் தொலைக்காட்சி தொடங்கி வைத்த அந்த சேமிப்பு, சிறிய சேமிப்பு எமது அன்பு செல்வங்களுடைய படிப்புக்கு, அவருடைய எதிர்காலத்துக்கு வாழ்வளிக்கும் ஒரு அருட்பெரும் பிரசாதமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த அரிய பெரிய செய்கையை, இந்த ஞானத்தை கொடுத்த இறைவனை நாம் இன்றைய நாளிலே நாம் மகிழ்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். அவரிடம் மேலும் மேலும் இந்த பணிகள் சிறக்க இறந்து வேண்டுவோம். இன்ன சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்நாளிலே நிறை இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி இன்று பன்னிசை இசைக்கும் எமது அன்பு செல்வங்களையும் சிறப்பாக வாழ்த்தி அன்போடு விடைபெறுகின்றேன். தங்கியே எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதத்தில் நன்றி, வணக்கம். தங்கிய மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டேவிட் ஆண்டனி அவர்கள் இந்த நேரம் தொடர்ந்து தியானவர்கள் வணக்கம். வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கும் நடாமூன் அவர்களுக்கும் அனைத்து பாமுருள் இதயங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியருடன் கூறிக்கொண்டு ஜெர்மன் தியானடேசன். இன்று பொது காலத்தின் 32ஆம் ஞாயிறு 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 3096வது ஆக்கமாகும். கார்த்திகை மாசம் எம்மை விட்டு பிரிந்து அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறை வேண்டுதல் செய்வோம். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய நற்செய்தியின்படி மானிட மகனின் வருகையின் போது உலகம் எப்படி இருக்கும் என்பதையும், அந்த நாளில் மக்கள் எப்படி தீர்ப்படுவார்கள் என்பதையும் இயேசு கூறுகின்றார். வரலாற்றிலே இடம் பிடிக்காதவர்கள் தங்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்த மாபெரும் மனிதர்கள் பெரும்பாலும் சுயநலம் பூண்ட இருட்டினில் வாழ்க்கை நடத்தாது பிறர்க்கென வாழும் வெளிச்சத்திலும் வாழ்வு நடத்தியவர்களே. இந்த உலகில் பிறந்து வாழ்ந்து வரும் மனிதர்கள் பல தங்கள் இறப்பை நினைத்து பார்ப்பதே இல்லை. உயிரை காத்து கொள்வேன் என்ற எண்ணத்தினால் பல்வேறு ஆசைகளை வளர்த்துக் கொள்கின்றார்கள். பொன் வேண்டும், மண் வேண்டும், பொருள் வேண்டும், பணம் வேண்டும், சுகம் வேண்டும் என்று ஆசைகளை வளர்த்து வருகின்றனர். ஒரு ஆசை நிறைவேறும் போது அது மறு ஆசைக்கு தாவுகிறார்கள். ஆசைகளை நிறைவேற்ற ஆர்வமாக துடிக்கின்றனர். சில ஆசைகள் பேராசைகளாக மாறி பெரும் பேராபத்தை விளைவிக்கின்றன. பிறப்பும் வாழ்வில் ஒரே முறைதான். அது அர்த்தம் தரும் வாழ்வாக மாற வேண்டும். அதற்கு ஒரு சக மனிதன் நம்மால் பயன்பெற வேண்டும். சில விழிகளின் கண்ணீரையாவது துடைக்க வேண்டும். இப்படி பிறர்க்கென வாழ்பவர்கள் தங்கள் வாழ்வை இழக்க நீரிட்டாலும் இறந்த பின்னாலும் வாழ்வார்கள். வறுமையில் வாடுவோருக்கு சிறிது உதவியாவது செய்ய வேண்டும் முன்வர வேண்டும். எனவே பகிர்ந்து கொடுத்து வாழ பழகிக் கொள்வோம். பிணம் எங்கு இருக்கின்றதே கழுகளும் அங்கே வந்து கூடும் என்று இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதாம் பெண்ணித்துவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். இன்று உறவு நாளை பிரிவு மனிதன் வாழும் மேட்டிலே என்றும் அழியா உறவு உண்டு இறைவன் வாழும் வீட்டிலே. மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா விண்ணில் தேவன் இன்பம் தருவார்.
அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். படைப்பின் இறைவன் படைப்பை காண கடற்கண் ஒன்றை காட்டினான். பார்த்த மனிதன் மயக்கம் கொண்டு பனத்தவனில் மூழ்கினான். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, வெண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். நன்றி, வணக்கம் ஜெயா நடேசன் அவர்களே. வாருங்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணி மோகன் அவர்களே. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நீங்கள்? ஆமாம், இருக்கின்றோம் வாணி. நீங்களும் எல்லோருமே நலமாக வாழ, உற்சாகமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து இந்த நாளை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நச்சிந்தினத்துடன் என்று 1209 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும் ஒரு துவக்கமும் ஒரு முடிவும் இருக்கும். அந்த முடிவு எப்போது என்பது யாருக்கும் தெரியாது. நாம் எதிர்பாராத நேரத்தில் வரும். அதனால் நாம் அந்த இறுதி நாளுக்காக எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்தி கூறுகின்றது. தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவார், தம் உயிரை இழப்பவரோ அதனை காத்து கொள்வார் என்கின்றார் இயேசு. இந்த உலகில் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அதே போல அனைவருக்கும் சாவு பற்றிய பயம் இருப்பதும் இயல்புதான். இந்த பயத்துக்கு நடுவிலும் நீதி நேர்மைக்காக தங்கள் உயிர் போகலாம் என்ற பயம் இருந்தாலும் தொடர்ந்து அதே உறுதியோடு பயணிக்கின்றவர்கள் தம் உயிரை இழப்பார்கள். ஆனால் அதேவேளை அவர்கள் விண்ணக வழியை அடைந்து தங்கள் நிலையான வாழ்வை காத்து கொள்வார்கள் என்கின்றார் இயேசு. இந்த உலகில் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படியும் வாழலாம் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக தீய செயல்களை செய்து பணத்தை தவறான வழிகளில் சம்பாதித்து வாழ்கின்றவரை செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயம் தங்கள் நிலையான வாழ்வை இழந்தவர்களாகவே இருப்பார்கள். நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டும் இயேசு வரலாற்றில் இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். நோவாவின் காலத்தில் மக்கள் இறை அச்சமின்றி உண்டும் குடித்தும் வாழ்ந்தார்கள். லோத்தின் காலத்திலும் இறைவனின் கட்டளைகளை மக்கள் மறந்தார்கள். இந்த உலக செயல்பாடுகளில் கவனமாக இருந்த மக்கள் விண்ணக வாழ்வுக்குரிய செயல்பாடுகளை புறக்கணித்து மறந்தும் வாழ்ந்தார்கள். எனவே அவர்கள் அழிந்தார்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் பழைய கால தவறுகளையே நாம் மீண்டும் செய்கின்றோமோ என்ற எண்ணம் தோன்றுகின்றது. உலக தேடல்களில் ஈடுபடுவதும் செலவழிக்கும் நேரமும் அக்கறையும் இறைவனுக்குரியவற்றில் செலவழிப்பது இல்லை. அதனால் தான் அந்த காலத்தில் நடந்த அழிவுக்குரிய செயல்கள் நம் காலத்திலும் நடந்து இருக்கின்றது. புதிதாக தோன்றியுள்ள புதிரான நோய்கள் பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், உலகம் சூடாதல் போன்ற சுற்றுச்சூழல் சிக்கல்கள், விபத்துக்கள், இயற்கையின் சீற்றங்கள், தண்ணீர் பற்றாக்குறை போன்ற தீமைகள் தினமும் நம்மை சூழ்கின்றன. ஆனாலும் கடவுள் வழங்குகின்ற தீர்ப்புக்கு நாம் அஞ்ச வேண்டியது இல்லை. ஏனென்றால் கடவுள் எல்லையற்ற அன்பும் இரக்கமும் கொண்டவர், நம்மை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி வரும் தந்தை. எங்கு அவர் பெயரால் ஒன்றித்து இருக்கின்றார்களோ அவர்கள் பொருட்டு அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் என்றவர். நம்மையும் காப்பார் என்ற நம்பிக்கையில் நாளும் அவர் புகழ் போற்றி அவரை பெருமைப்படுத்துவோம். அசையாத இறை நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அருளின்றி இருக்கையிலே கருணை மழை பொழிவாய், என் இருள் சூழ்ந்த வாழ்வினிலே ஒளி வீசி அருள்வாய். தளர்வுற்று என் வாழ்வு உயிரிழந்து போக உயிரளிக்க இறைவானி என் இசைய
அமைதியின்றி தவிக்க ஆறுதலாய் தலைவாணி அன்புடனே வருக. துன்பமுற்று என்னுள்ளம் வறட்சியுற்றிருக்க பலமளிக்க அரசே நீ மாட்சியோடு வருக. பூலக பிடியில் நின்று என் மனதை விடுக. புனிதம் நிறை பரம்பொருளே ஆவலுடன் வருக. அருளின்றி இருக்கையிலே கருணை மலை பொழிவாய் என் இருள் சூழ்ந்த வாழ்வினிலே ஒளி வீசி அருள்வாய் என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த வேண்டல் சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுக மேடையிலே ஒலிக்கின்ற பன்னிசைகள் ஆலய வழிபாடாகி இறைவனின் மனதை உருக்கி எல்லோரும் மேலும் அருள்மலை பொழிந்து இறைவன் எல்லோரையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு என்னுடைய இளைஞர்கள் குழந்தைகளையும் பாராட்டி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இறந்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் இந்த நாளிலே இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம் வாணியர்கள், வணக்கம் உறவுகளே. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் மற்றும் சிந்தனைகள் தந்த மூவருக்கும் அன்போடு வணக்கத்தை வாழ்த்தோடு தெரிவித்துக் கொண்டு அன்போடு நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற பகுதிகளில் இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து தொடர்ந்து அதை பாவிக்க முயலுங்கள். அதில் ஏற்படுகிற சந்தேகங்களை தயவு செய்து வரி மூலமாக எழுதி அனுப்புங்கோ. நீண்ட இடைவெளி வந்து விட்டது, ஆனாலும் கடினமான அருக்குமான உழைப்புக்கு பிறகு இது திறக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இப்போது நீங்கள் பார்க்கலாம் வடிவாக சில மாற்றங்கள் இருக்கிறது. அவை நீங்களாக பாவித்து பார்த்து அதில் சந்தேகம் ஏற்படுகிற போது கேள்விகளாக ஒரு முறை தயவு செய்து வரியாக எழுதி அதை தர பாருங்கள். தொடர்வோம். வாழ்த்துக்கள். தொடருங்கள் ராஜினியர்களே. வணக்கம். நன்றி. வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். நமக்கு கட்டளை நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களே ஏமாற்றுவோர். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாது முழு கைமாறும் பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். இயேசுவின் போதனையில் நிலைத்திடாமல் வரம்பு மீறி செல்வோரே கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கின்றார்கள். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். அவருடைய திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து முழு மனதுடன் அன்புடனும் வாழ்வோமாக. படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. ஏழை
செய்து நான் வாழ்ந்த போதும் நீ தயவு செய்து என்னை ஏற்றுக்கொண்டாய். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பணியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். நன்றி வணக்கம். கவிதாசன் வருவாளி. வாங்க கவித், வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் வருகின்றார் கவிதாசன். வணக்கம் கவித், வாங்க. ராகம். அனைவருக்கும் என் உற்சாகமான வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கீதம் பாடப் போகிறேன். ராகம் நாகஸ்வராளி, தாளம் சதுஸ்த ரூபகம். அனைவருக்கும் என் பன்னிசையம்தான் இருக்கின்றது. சரி, பார்க்கின்றேன் இன்னும் இருக்கின்றதா என்பதை பார்க்கின்றேன். சரியா? அனைவருக்கும் என் அன்பான உற்சாகமான முத்தமிழ் வணக்கம். மாற்றம் காணும் ஆண்டு 2022 நமக்காக மரணித்த விடுதலை போராளிகள் மாதம். நாளும் ஒரு குரலாய் நான் உங்கள் கவி. அதிகாரம் 34 அமைச்சு என்ற அதிகாரத்திலே 5வது குறள். திருக்குறள் படைப்பு 635. சரி, இன்றைய குறளுக்குள் நுழைவோம். குறள். அரண் அறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை. அரண் அறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறன் அறிந்தான் தேர்ச்சி துணை. சரி, இன்றைய குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது பாருங்கள் என் அன்பானவர்களே, ஒரு நல்ல அமைச்சர் ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம். அவர் அரசுக்கு நல்ல துணையாக இருக்கக்கூடிய திறன்கள் என்னவென்றால், அற சிந்தனைகளை முழுமையாக புரிந்து அதை மட்டுமே கற்று சொல்லும் சொற்களின் பொருளும் அறமும் ஆழமும் கொண்டு எந்த ஒரு செயலையும் சிறப்பாக அறம் நிறைந்து செய்யக்கூடிய திறனும் கொண்டவர்தான் நல்ல ஒரு அமைச்சர், நல்லதொரு தலைவர் என்று நம் தாத்தா திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறார். மீண்டும் குறளை பார்ப்போம். அரண் அறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்த தேர்ச்சி துணை. உண்மைதானே? அரண் என்பது அடிப்படை. அந்த அறச்சிந்தனையும் சொல்லும் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய திறனும் இருப்பவரே நல்ல அமைச்சர், நல்ல தலைவர். அப்படி இருந்தால்தான் நமக்கும் பிடிக்கும் என்று கூறிக்கொண்டு வாழும் மொழி, வழிகாட்டு மொழி நமது தாய்மொழி. இந்த நாள் எல்லோருக்கும் நல்ல பொழுது அமைய கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு புதிய குரலோடு நான் உங்களை சந்திப்பேன். நான் உங்கள் கவி. தமிழை ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். அவர் கவிதாசன் இணைந்திருந்த நேரம். நன்றி கவி, தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். சரி, உற்சாக வணக்கம் தான் எல்லாருக்கும். வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான சிந்தனை நேரம். அத்துடன் தினம் ஒரு திருக்குறள் கவிதாசன், டேவிட் ஆண்டனி அவர்கள், தியானர்த்தன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். எல்லோருக்கும் நன்றி வணக்கம்.